ஹாய், மை நேம் இஸ் பிரேம்ராஜ். நான் யூகேலேருந்து பேசுகிறேன். என்னோட கருத்து வந்து சப்போர்ட்டிங் வந்து தமிழ் சினிமாக்காக. அது விஜய் படமாக இருக்கலாம், கமலாக இருக்கலாம், ரஜினியாக இருக்கலாம். பட் ஐ சப்போர்ட் தமிழ் சினிமா. படத்தை வந்து நம்ம படத்தை தான் பார்க்குறோம். ஒரு 2.5 hours வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி இன்னைக்கு வந்துட்டு பாலிட்டிக்ஸு, ஜாதி, மதம் எல்லாமே வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டுருக்கு. அது எதுவும் இல்லாமல் இட்ஸ் சினிமாங்கிறது வந்து பியூர் என்டர்டெயின்மெண்ட். அந்த ஒரு 2.5 hours நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறது தான். அதுதான் வந்து ஹாலிவுட், பாலிவுட்லாம் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பக்கத்தில் இருக்கிற கோ ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் ஈஸியாக வந்து ஒரு கிண்டல் கேலி ஒரு ஜாலியாக பண்ணிவிட்டு அந்த 2.5 மணி நேரத்தில் அவங்க மறந்துடுறாங்க. யாருமே அதை பற்றி எதுவும் எனக்கு தெரிஞ்சு டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே வந்து அது ஒரு நாளுக்கு நாள் வந்து ஒரு ஒரு கலாச்சாரமாக மாறி வந்துட்டுருக்கு. ஒரு படம் வந்துச்சுன்னா அது 1 மாதம் முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, அப்புறம் அதுக்கப்புறம் 2 மாதம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது. இதை வந்து ஒரு அன்ஹெல்த்தியாக போயிட்டுருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த ஒரே ரீசனுக்காக ஐ சப்போர்ட் தமிழ் சினிமா. இன் தட் கேட்டகரி ஐ சப்போர்ட் தலைவா. அதாவது இந்த படம் வந்து வெளியில் வந்து ரசிகர் வந்து நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இந்த படத்தை பார்க்கணும். தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகலை. இது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி மக்கள் வந்து படத்தை பார்க்கணும். ஐ சப்போர்ட் தலைவா. ஐ சப்போர்ட் தமிழ் சினிமா. தேங்க்யூ.